டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன் ஒரு அப்ளிகேஷன்ல நான் லோன் எடுக்கும் பொழுது அந்த ரிவ்யூவை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. அந்த அப்ளிகேஷன் பார்க்க உங்களுக்கு நல்லா ரெஜிஸ்டர்டு மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் உள்ளே போய் செக் பண்ணும் பொழுது, அல்லது அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்து ட்ரை பண்ணும் பொழுதும் என்ன ஆகும்னா, உங்களுக்கு லோன் தராமலே தந்தன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பணம் கட்டினாலும் பணம் கட்டலன்னு சொல்லுவாங்க. இது போன்ற விஷயங்களை சொல்லி ரொம்ப உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. இல்லை, அது பரிச்சயமான அப்ளிகேஷன் தான், ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சில ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்லயே நீங்க லோன் கட்டலனா போலீஸ் வரும். இல்ல நாங்க அட்வொகேட்டை கூப்பிட்டு வருவோம். உங்களை ஜப்தி பண்ணுவோம். அதாவது உங்கள்ட்ட ஏதாவது பொருள் இருக்கு, அசையும் சொத்து அசையா சொத்தை நாங்க ஜப்தி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்களோ இல்லையெல்லாம் தெரியாதுங்க. ஆனா நீங்க ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தயவு செய்து ரிவ்யூ அப்படின்றத பாருங்க. ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ், 5 ஸ்டார் ரிவ்யூஸ், அப்புறம் என்னென்ன எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னன்னா, படி லோன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தாங்க. இது பிளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்குது. ஒரு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்குதுன்னா அது எத்தனை வருஷமா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் இந்த அப்ளிகேஷன் 2020 இருந்தே இருக்கிறாங்க. கரண்ட் அப்டேட் அப்படின்றதும் இருக்குங்க. அடுத்தது இந்த அப்ளிகேஷன்ல ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ, அதாவது 4.5 ஸ்டார், 6 மில்லியனுக்கு மேலே உங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான். ஸோ ரேட்டிங் இல்லை, சாரி, இங்கே ரிவ்யூ அப்படின்றது ஹையஸ்ட் ரிவ்யூ அப்படின்றது இதுதான். ஏன்னா 10 மில்லியன் டவுன்லோட் போயிட்டு இருக்கு, ஆனால் 6 மில்லியன் அப்படின்றத ரிவ்யூ வந்திருக்கு. ஒரு சிலர்லாம் 10 மில்லியன் போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், 1 மில்லியன் தான் வரும், இல்லை 2 மில்லியன் வரும், இந்த மாதிரி தான் வரும். ஆனால் இதில் 6 மில்லியன் இருக்கு. அப்போ முக்காவாசி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 65%, 61% அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 61%லையும் 4.5 ஸ்டார்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பி வேல்யூ சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது இதனுடைய அஃபிஷியல் நேம். படி லோன் பர்சனல் லோன் தான் இதனுடைய பெயர் அப்படின்றது. ஸோ இந்த அஃபிஷியல் நேமில் வேற ஏதாவது ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, படி லோன் லைட் அப்படின்றது இருக்கு. இந்த வீடியோ வேணும்னா நான் நெக்ஸ்ட் சொல்லுங்க, நான் இதை பற்றி இந்த ஆப்பை பற்றி வீடியோ அப்படின்றது போடுறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி இருக்கு, அப்புறம் ஒரு மொபைல் நம்பர் அப்படின்றதும் இருக்கு. அதுக்குள்ள ஒரு மெயில் ஐடி, அட்ரஸ், டெவலப்பருடைய அட்ரஸ் அப்படின்றதும் இருக்குங்க. அண்ட் இதில் வெப்சைட் லிங்க்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அடுத்தது என்னங்க, ஸோ நமக்கு எவ்வளோ லோன் தருவாங்க அப்படின்றது பார்க்கணும். 10,000 மினிமம் ஸ்டார்ட் பண்ணி 15 லட்சம் வரைக்கும் லோன் தர்றதா இதில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு லோனும் நம்மளுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்து தான் மாறும். அதை எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது. அதே போல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கும் நம்மளுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்து தான் மாறும். இவங்க சொல்லியிருக்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது 11.99% அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம்ன்றது மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கிரெடிட் கார்டு வேறு அந்த ஆப்ஷன்லாம் இருக்கா, நிறைய பேங்க்லலாம் இவங்க டைப் அப்படின்றது வச்சுருக்காங்கன்னா அந்த டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15,000 சம்பளம் இருந்தாலே போதும், ஒரு வருஷத்துக்கு 15,000 சம்பளம் இருந்தாலே போதுங்க அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் சிவில் ஸ்கோர் 650 மேலே இருந்தாலே போதும், உங்களுக்கு ஏஜ் லிமிட் 21லேருந்து 60 இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 2 இயர் இருக்கணும், மோர் தென் 2 இயர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா, இங்கே சிவில் ஸ்கோர் 650 தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த விஷயத்த நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது. சிவில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் நமக்கு கிரெடிட் ப்ரொஃபைல் எல்லாமே நல்லா இருக்கும். இதுக்கு மாதிரி லோன் எடுத்து கரெக்டாக கட்டியிருக்கணும், பெட்டிங் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு அடுத்த கட்டம் அப்படின்றது போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எம்ஐ லோன் கொடுக்குறதாகவும், அது அதிகபட்சமாக 50 லட்சம் வரைக்கும் கொடுக்குறதாகவும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, மற்றபடி இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த வகையில் இதில் சிங்கிள் ஸ்டாரை செக் பண்ணி பார்க்கும்பொழுது, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கான்டாக்ட் ஆக்சஸ் கேட்குறாங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லை. சில நேரங்களில் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமல் அப்யூஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. இங்கே ஹராஸ்மெண்ட் வேறெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தரப்புலேருந்து ரிப்ளை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜென்ட் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரே மாதிரியே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு இதில் தொடர்ந்து இது மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது அப்படின்றது உறுதிப்படுத்தும். இல்லை அங்கங்கே ஒன்று இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நார்மலாக எல்லாருமே ஹியூமன் தான். கலெக்ஷன் பர்சனாக இருக்கட்டும் சரி, இந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி,
அதில் ஏதாவது டெம்பரவரியாக ஏதாவது இஷ்யூ வரலாம். ஏன்னா எனக்கு லேசி பே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் பணம் அனுப்பதா சொன்னாங்க. ஆனால் பணம் வரல. அதுக்கப்புறம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணால் ரூ. 1 மட்டும் அனுப்பி செக் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து 21 நாள் கழிச்சு தான் எனக்கு அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆச்சு. அதுவும் லோனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒருத்தருக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் தொடர்ந்து ஒரு 3-4 பேருக்கு இங்கே ரிவ்யூவில் தொடர்ந்து அதே போலவே நடந்திருக்கு. இப்போ கரண்ட்டில் நடந்திருக்குன்னா அப்போ இந்த பிரச்சனை அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஒரே மாதிரி எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் இதில் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக்ஸு. ஓகே, அடுத்து 5 ஸ்டாரையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா என்ன காரணம், எப்படி லோன் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத லாஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கு செக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ பெட்டர், அதுதான் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்த கட்டம் அப்படின்றது நான் ஏன் அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருங்க இவங்க என்ன கேட்டகரி அப்படின்றது. ஏன்னா இங்கே அஃபிஷியல் வெப்சைட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடிக்கடி அஃபிஷியல் வெப்சைட் அப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், எலிஜிபிலிட்டி கேட்டகரி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கிறாங்க. இங்கே இவங்க நிறைய கம்பெனிகளோட டைப் வச்சுருக்காங்க. பாருங்க, ட்ரெயின் மாதிரி போயிட்டு வந்துட்டுமா இருக்குது. அப்புறம் கீழே வர வர எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயிலையும் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் ஸோ இதில் நிறைய சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. எப்போவுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுக்கோங்க, தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுடைய டீட்டெயிலெல்லாம் கொடுக்குறோம், அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், பர்சனல் லோன் ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே போய் கீழே பார்க்கும்பொழுது நிறைய டீட்டெயில் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன மாதிரி வட்டி விகிதம் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஸோ என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றா அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்துக்குமா டீட்டெயில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வாங்குகிறோம், இதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஆப்வியஸாக கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துடணும். சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸு, 5 ஸ்டார் ரிவ்யூஸு, இதில் லோன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட் என்ன வந்திருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இதில் என்ன மாதிரி வந்துட்டு கூகுளில் ஏதாவது ரிப்போர்ட்டிங் வந்திருக்குதா, அண்ட் அதே போல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, வட்டி விகிதம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு லோன் அப்ரூவ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க நமக்கு நம்மளுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்து தான். இது எதுவுமே நம்ம வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும், அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும், ரிவ்யூ பர்பஸ்க்காகவும் மட்டும்தான். அதனால தான் வீடியோ ஆரம்பத்திலேயே இது போல் ஸோ இந்த வீடியோ முழுக்க ஒரு ரிவ்யூ அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்று நான் ஒரு ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வேலை இவங்களுக்கு சாதகம் அவங்களுக்கு சாதகம்லாம் கிடையாது, மக்களுக்கு சாதகம், அவ்வளவுதான். மக்களுக்கு எது நல்லது நடக்கும், மக்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் நம்ம வந்துட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இனி தொடர்ந்து வரும். உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.